ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலுக்கு எடிட்டர் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஹாய்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் ஜான்வியோட என்கேஜ்மெண்ட் நின்றுருக்கும். ஸோ அப்போ விஜய்க்கும் ஜான்வியும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. போகிற கதை எல்லாமே ரோஹிணி சினிமாவுக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே ரெண்டு பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுடுறாங்க. அதோட தான் சின்ன பாட்டி தான் சமாளித்து அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விகிட்ட கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜான்வி சொல்கிறா, இல்லை இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி ரத்தத்தாலெல்லாம் எழுதி இது பண்ணால், அதனால தான் நான் பார்க்கறதுக்கு போனேன், அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது. இந்த பாருமா, நம்ம குடும்பத்துக்கு அவங்களுக்கு செட் ஆகாது, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, அதுவும் அவனோட அக்காலாம் ரொம்ப பேசுகிறா, அதனால சரியாக வராது, அவன் ஒரு வேலை மனசில் இருந்தால் கூட நீ அழிச்சிடுங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரையே டெலீட் பண்ணுற அளவுக்கு போகிறா. அப்போ அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான், இவன் எடுக்கவும் மாட்டான். இங்கே விஜய்க்கு செம்மையாக கோவம் வந்துட்டுருக்கு, போட்டு உடைக்கிறான் ஃபோனை. அதோட இங்கே ஜான்வி கிளம்பிகிட்டு இருக்கால. அப்போ ஜுவல்ஸ்லாம் கழட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜய் நிற்கிற மாதிரியே இருக்குது. திரும்பி பார்த்தா விஜயை காணோம். மறுபடியும் விஜய் நிற்கிற மாதிரி இருக்குது. அவள் இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்கா. என்னடா அது, ஐயோ அவன் மேலே பைத்தியமாயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவளுக்கு விஜய்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் உனக்கு கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸே நீ பண்ண மாட்டேற, இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நீ நான் சொன்ன நேரத்தில் இந்த கோயிலுக்கு நீ வரணும், அப்படி நீ வரத்துக்கு முன்ன பின்ன லேட் ஆனால் கூட நான் அந்த இடத்துலையே சூசைட் பண்ணி இறந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். இவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா இவ தான் அவனுக்கு காதலிக்கிறா இல்லையா. உடனே பதறிட்டு அப்படியே இருக்கா. அதோட இங்கே எப்போதும் போல் எல்லோரும் சாப்பிட்றாங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு எதுவுமே ஓடலை. அப்படியே இந்த உலகம் ஸ்டெக்காகி நின்ன மாதிரி இருக்குது. அவன் சொன்ன அந்த மெசேஜ் தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. போகலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கா. மணியும் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் போய் சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்கறதுக்கு போகிறான். அங்கே விஜயுமே இவளுக்காக வெயிட் பண்ணுறான். அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, இவள் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நேரம் ஆக ஆக அவளை காணுங்கிறது சொல்லிவிட்டு உடனே அவனுக்கு கோவம் வருது. கரெக்டாக கையை கட் பண்ணிக்கிறதுக்காக போனால் நல்ல வேலை கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஜான்வி தடுத்துடுறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமா, இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால், அந்த பாரு ஜான்வி, நான் உன்னை இந்தளவுக்கு காதலிக்கிறேங்கிறது ஏன் என்னோட காதலை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால், அந்த பாரு உன் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேரவே முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் கண்ணை பார்த்து சொல்லு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி காதலிக்கலையில அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோயில் மணியை அப்படி அடிச்சுட்டே இருக்கான். எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் அவன் யார் பேச்சையுமே கேட்க மாட்டான். கையிலேருந்து அப்படியே ரத்தமாக வருது. உடனே இதை பார்த்து ஜான்வி போய் தடுக்கிறான். ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி ஹார்ஷாக நடந்துக்கிறோம், உன் கையில் பாரு எவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்கிறான், என் மேலே தான் உனக்கு காதல் இல்லையே, அப்படி என்ன, நான் எப்படி போனால் உனக்கு என்ன, ரத்தம் வந்தால் என்ன, வேறு ஏதாவது வந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பேசுகிறான். உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பாரு நான் உனக்கு காதலிக்கிறேன் தான், அதுக்காக இந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவன் எதுவுமே பேசாமல் டக்குன்னு அந்த ரத்தத்தாலேயே அவளோட நெத்தியில் குங்குமம் மாதிரி வச்சு விட்டுடுறான். அவளுக்கு பயங்கர ஷாக், அப்படியே அதிர்ச்சியாக இவனே பார்த்துட்டு இருக்கா. அந்த கேப்பை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கிற அந்த நெருப்பை அக்னியை எரிச்சு விட்டு தாலியை எடுத்து அவளோட கழுத்துலேயே கட்டிடுறான். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடந்துருது. என்னடா நடக்குது ஒரு நிமிஷத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே கீழே வந்ததுமே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட இவளுக்குமே அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவளுக்குமே கொஞ்சம் லைட்டாக ஒரு சந்தோஷம் தான். ஆனால் ஃபேமிலியில் என்ன சொல்கிறதுங்கிற பயம் மட்டும்தான் அவளுக்கு. அதோட இங்கே மேக்னாவுமே விஜய்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா, இவன் எடுக்கவே மாட்டான். அப்போ அங்கே மேக்னாவுமே ஒரு யாரோ இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் அவங்க வராங்க போல். நல்ல வேளை அவள் பார்க்குறதுக்குள்ளே ஜான்வியை அவன் காரில் ஏற்றிட்டு அவன் காரில் வேகமாக போயிட்டுருக்கான். மேக்னா விஜயையும் ஜான்வியையும் இந்த கோலத்தில் பார்க்கல. அதோட இங்கே விஜய் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே தான் இவளை அழைச்சிட்டு போகிறான். எங்கே இந்த நேரத்தில் இங்கேயா அப்படின்னு கேட்குறா. இல்லை நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, இதை செலிப்ரேட் பண்ண வேணாமா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட என்னென்னமோ பேசி அந்த
ஹோட்டல் ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் ஃப்ளவர்ஸால். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கா. அப்போ பூவில் வலிக்கி அப்படியே கீழே விழ போகிறா. டக்குன்னு வந்து விஜய் வந்து அப்படியே வந்து அவளை பிடிச்சிடுறான். 2 பேரும் ஐகானிக்கில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன, அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேருக்கு நடுவில் சம்பவம் நடந்துருது. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் நைட்டும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இங்கே வந்து அப்படியே வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு திருவிழா போல் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சீமாக்கும் ரோஹிணிக்கு தான் ஒன்றுமே புரியல. ஜான்வி எங்கே போயிருப்பா, இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட ஜான்வியும் அழகாக குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா ஃப்ளவர்ஸ் எல்லாமே குப்பையில் போய் விழுந்து கிடக்கு. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, என்ன இப்படி இருக்குது, விஜய் வேற காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடய இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா விஜய் வந்து நிற்கிறான். உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு, நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்கே போனேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப அழகாக இருந்ததில்ல, என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உன்னோட மனைவியானதை நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாசமாக பேசுகிறா. பாவம், கொஞ்சம் நேரத்தில் அவள் ஏமாற போகிறோமே அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாமல் அவ்வளோ லவ்வாக பேசிகிட்டு இருக்கா. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறான். அவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுற விஜய் அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், நான் வந்து உன்னை காதலிக்கவே இல்லை, அப்புறம் இந்த தாலி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி தூக்கி வீசுகிறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறான். இந்த பாரு, உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட காதலுங்கிறது கிடையாது, உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன்னை வந்து காதலிக்கிற மாதிரி நடித்தேன், உன்னை கல்யாணம் பண்ணேன், அப்புறம் உன் கூட நம்ம 2 பேருக்கும் நடுவில் நேற்று நைட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு, நான் நினச்சபடி உன்னை பழி வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் என்ன பண்ணேன், எதுக்கு வந்து இப்படி என்னை பழி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், எல்லாருக்கும் முன்னாடியும் ரோட்டில் நிற்க வச்சு என்னை அரைஞ்சில, அப்போவே உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது அவளுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. இப்படி பண்ணிட்டியே, என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு அழறா. அவன் வந்து ரொம்ப வந்து திமிராக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. என்னோடய வாழ்க்கையே இப்படி நாசமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு ஷவரை திறந்து விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நெத்தியில் இருக்கிற அந்த ரத்தத்தால் இருக்கிற குங்குமத்தை போட்டு அழிக்கிறா. நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக அழுறா. பார்க்கவே பாவமாக இருக்கும். அதோட இங்கே வந்து அழுதுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கோயில்லையும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கூடையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். எல்லாருமே ஜான்வியை பார்த்துட்டு எங்கம்மா போனவனுக்காக தான் வெயிட்டிங், ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவங்க கூட வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்கிறா. அவளுக்கு மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கா. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு வந்து எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது இல்லையா. அந்த விஜய் வந்து எப்படிலாம் வந்து ஒரு கேவலமான வேலை பார்த்துருக்கான்னு பாருங்களேன். அவளை நம்ப வச்சு ஏமாற்றி இப்படி அவளோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டான். அவள் உண்ட வேலை ஒன்றுன்னு இருந்திருப்பா. இவன் இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டான் பாருங்கள். இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.